துலாம் ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் குருவின் பார்வையில் உட்கார்றார். 12ஆம் இடத்துல புதன் உச்சத்தை அடைவது மிகப்பெரிய யோகம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 10, 11 ஆகிய 2 இடங்கள்ல இருக்கிறார். பாருங்க, பருத்தி புடவையாக காய்க்குது, பழம் நழுவி பாலில் விழுது, எல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். இவ்வளவும் சொல்கிறீங்க, நான் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நடந்துறதில்லை. துளாராசிக்காரர்கள்லேயே பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறீர்கள். தினசரி வருமானம் 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறீங்க. ஆக எல்லாருக்கும் ஒரு பொதுவாக தானே சில பலன்கள் நடக்கும். அப்போ 90% துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுது. 7ஆம் அதிபதி ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தையே பார்ப்பதால் இதுவரைக்கும் துலாம் ராசியில் கல்யாணம் அமைப்புகளில் கொஞ்சம் கொடுப்பினை இல்லாதவர்கள், கல்யாண அமைப்பில் தள்ளி தள்ளி போயிருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது திருமணம் கைகூடி வரும். இது ஆவணி மாதமாக வேறு இருக்கா, இந்த ஆவணி மாதத்திலே ஒரு பூ வச்சுருவோம், நிச்சயார்த்தம் பண்ணிவிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் 15 நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருட கடைசியிலோ அடுத்த வருட ஆரம்பத்திலோ பருவ வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருபாலாருக்குமே நன்மையான சில விஷயங்கள் நடக்கக்கூடியது. கல்யாணம் தான், வேற என்ன, நன்மையான சில விஷயங்கள், மணமகன் யார் மணமகள் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது.